ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம். எங்கள் அப்பா எப்பயுமே வந்துட்டு 3வது வாரமே வந்துட்டு சாமிக்கு மலை ஏற்றி விட்டுருவாங்க. அதனால் நாங்களும் அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 3வது வாரமே வந்துட்டு மலை ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். 5 மணிக்கே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாச தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு, நேற்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வீடு மாப் போடலை. சரி காலையிலே கூட்டி அப்புறம் ஃபஸ்ட்டு மாப் போட்டு விட்டாச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிவியில் வந்து சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டேன். அதை போட்டு விட்டுட்டு என் தங்கச்சி இன்றைக்கி வேலைக்கு போகணும், எனக்கும் சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல காலையே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பருப்பு, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் கழுவி ஊற வச்சுட்டேன். அப்புறம் அம்மா வெளியில் காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க, என்னென்ன காய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி இண்டக்ஷனில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இண்டக்ஷனில் வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அப்புறம் புளியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தண்ணியும் அடுப்பில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வாழைக்காயை க்யூபாக வெட்டி அதையும் வேக வச்சிடலாம் இன்னொரு அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு சாப்பாடு எச்சிப்படாமல் இருக்கிற தண்ணி பிடிச்சி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் பிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் சாம்பாருக்கு வந்துட்டு வெண்டைக்காய் இது பண்ணணும். அந்த கேப்பில் வந்துட்டு 2 காயுமே வெந்துடுச்சு. இதையும் நறுக்கி சரி வதக்கி வச்சிடலாம், சாம்பாருக்கு வதக்கி தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வளவளப்பு தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வதக்கி தான் போடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு வச்ச தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்துகிட்டு நல்லா அதுலேயும் போட்டு விட்டுட்டோம். சரி அப்புறம் உருளைக்கிழங்கும் செய்யணும், 3 காய் எப்பயுமே செய்வோம் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கும் நல்லா கழுவி பருப்பு வேக வச்சிருந்த குக்கர்லேயே வந்துட்டு வேக வச்சுட்டேன், இண்டக்ஷன்லேயே வச்சுட்டு. ஏன்னா இங்கிட்டு வந்துட்டு காய் வெந்துருச்சு இல்லையா, அதுக்கு வந்து தாளிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காய்க்கு வெங்காயம், கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டேன். இதுக்கு வந்துட்டு அதே தான், இதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளித்தேன். அப்புறம் வீடியோ எடுக்க நேரம் இல்லை, அவசர அவசரமாக பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு, ரசம், பால் பாயாசம் இதெல்லாமே வச்சுட்டேன் நானே. அப்புறம் வந்துட்டு வடைக்கும் வந்து நானே மாவு ஆட்டி வச்சுட்டேன். அப்புறம் அம்மா தான் வந்துட்டு சரி நீங்கள் போட்டு எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் சாமிக்கு போயிட்டு பூலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுருந்தேன். அம்மா நேற்று வரையிலேயே ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாமிக்காக வந்து வச்சிட்ருந்தேன். அந்த ஃபுல் ஃபோட்டோவுக்கு, அப்புறம் அன்னபூர்ணி, முருகனுக்கு, அப்புறம் பெருமாளுக்கு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பூ வச்சிட்ருந்தேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி 3வது வாரமே விட்டுருவீங்களா இல்லை லேட்டாக விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றினோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் வந்து சமைச்சது எல்லாத்தையும் வந்துட்டு சாமி கிட்ட வச்சுட்டு, அப்புறம் அம்மா அந்த கேப்பில் வந்துட்டு வடையும் அப்பளமும் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்புறம் விளக்கேற்றி 5 வெத்தலை பாக்கு வச்சுட்டு சாமி பெருமாளுக்கு எப்பயுமே வந்துட்டு துளசி தண்ணி தான் வந்துட்டு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பஞ்சபாத்திரத்தில் துளசி தண்ணியும் வச்சாச்சு. வச்சு சாமிக்கிட்டேயும் வச்சுட்டோம். அதுக்கப்புறமே வந்துட்டு இலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு சமைச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு சாமிக்கு பரிமாறிட்டு, தம்பி தான் இன்றைக்கி வந்து இது சாமிக்கு வந்துட்டு நீர் இது பண்ணால். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன டிஷ் சமைச்சேன் அப்படின்னா ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் சாம்பார் அரைச்சி விட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி. அப்புறம் ரசம், வாழைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலு. இதுதான் வந்துட்டு 3 காய். அப்புறம் பால் பாயாசம், வடை. பால் பாயாசம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி வச்சுட்டோம் இந்த தடவை. சூப்பர் டேஸ்ட்டாக இந்த ஆச்சி ரெடிமேட் மிக்ஸ் தான். நான் இன்னொரு நாள் செஞ்சு ரிவ்யூ போடுறேன். அப்புறம் வடை, அப்பளம். இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி சனிக்கிழமைக்கான சாப்பாடு. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பை பை, see you on the next video.